திடீரென்று மிகவும் சோர்வாக அவள் உணர்ந்தாள். அவளையும் அறியாமல் மயங்கி தரையில் சரிந்தாள். சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்த நபர்கள் அவளை சூழ்ந்து கொண்டார்கள். அவள் முகத்தில் தண்ணீர் தெளித்தார்கள். ஆனால் அவள் சுலபமாக எழுந்திருக்கவில்லை. இந்த விஷயம் மார்க்கிற்கு சொல்லப்பட்டது. சொன்னவுடன் அவன் வேகமாக சமையலறையை நோக்கி வந்தான். அந்த அறை மிகவும் பெரியதாக இருந்ததால் ஒரு நொடி அவன் ஸ்தம்பித்துத்தான் போனான். பிறகு வேகமாக ஷெர்ரி மயங்கி விழுந்து கிடந்த இடத்திற்கு வந்தான். ஷெர்ரி கண்களை மூடியிருந்தாள். அவளை நெருங்குவதற்கு முன்பு இவன் கண்களை லேசாக மூடி அவளுடைய ஓநாயை உணர முனைந்தான். அவன் எதிர்பார்த்ததைப் போலவே அவளுடைய ஓநாயை இவனால் உணர முடிந்தது. திடீரென்று அவள் கண்களை விழித்து கொண்டாள். மார்க் இருந்ததை அவள் பார்த்ததும் லேசாக பயந்து போனாள். சாரி சார் என்று சொன்னாள். ஷெர்ரி, என்னோட ரூமுக்கு வா, அங்க வச்சு பேசிக்கலாம் சொல்லிவிட்டு அவன் எழுந்து நடந்தான். ஹோட்டலில் வேலை செய்யும் நபர்கள் இது நிஜமாலுமே மார்க் தானா என்று வியப்புடன் பார்த்தார்கள். அது ஏனென்றால் சாதாரணமாக மார்க் இப்படியெல்லாம் ஒரு பெண்ணிற்காக சமையலறை வரை வந்து அவள் எழுந்ததும் பேச வேண்டும் என்று சொல்லும் ஆளே கிடையாது என்று அவன் சொல்லியிருந்தான். மார்க் அங்கிருந்து நகர்ந்ததும் ஷெர்ரி நன்றாக எழுந்து அமர்ந்தாள். அவளுக்கு கொடுக்கப்பட்ட தண்ணீரை குடித்தாள். முகம் கழுவி விட்டு போகலாம் என்று நினைத்தாலும் அதற்குண்டான நேரம் இல்லை என்று தெரிந்து கொண்டு மெதுவாக எழுந்து நடந்தாள். துணைக்கு வரவா என்று கேட்ட ஆட்களை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இவள் மட்டும் அவசரமாக நடந்தாள். அவளுடைய மோசமான செயல்களின் விளைவாக கண்டிப்பாக இந்த வேலையை அவள் கைவிடப் போகிறாள் என்றுதான் நினைத்தாள். எந்த முதலாளி இவ்வளவு மோசமான தொழிலாளியை வேலைக்கு வைத்துக் கொள்வான் என்று அவள் யோசித்தாள். அவள் பசியில் துடித்து உணவு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த நாட்களில் அவள் மயங்கி விழுந்ததே கிடையாது. ஆனால் இப்பொழுது எதற்காக மயங்கி விழுகிறாள் என்றே தெரியவில்லை. ஒருவேளை அந்த ஓநாய் தான் இதற்கெல்லாம் காரணமோ? எதற்காக எனக்கு ஓநாயின் கனவுகள் வருகின்றன? நான் நிஜ வாழ்க்கையில் ஒரு ஓநாயை பார்த்தது கூட கிடையாதே. நிஜ வாழ்க்கையில் இருக்கும் ஓநாய்களை விட கனவில் வரும் ஓநாய் மிகவும் பெரியதாக அவள் இதுவரை பார்த்திராத உருவத்துடன் இருந்தது. ஷெர்ரி அறையினுள் வந்ததும் அவளை மேலிருந்து கீழ் வரை பார்த்தான் மார்க். அவள் முன்பு இருந்ததை விட மிகவும் மெலிந்து விட்டாள் என்றே அவனுக்கு தோன்றியது. இவ்வளவு சௌகரியங்கள் செய்தும் கூட தன் காதலி ஏற்கனவே இருந்த நிலைமையை விட உடலளவில் இளைத்து போய்விட்டாளே என்று அவன் வருத்தப்பட்டான். அவள் பயந்து கொண்டே உள்ளே வருவது தெரிந்தது. அனைத்து விஷயங்களையும் இப்பொழுதே சொல்லிவிடுவது நல்லது என்று அவன் நினைத்தான். எதையும் மறைப்பதால் பிரயோஜனமில்லை என்று அவனுக்கு அப்பொழுது தோன்றியது. எதுக்காக நீ மயக்கம் போட்டு விழுந்த? நேரடியாக கேட்க வேண்டிய கேள்வியை அவன் கேட்டுவிட்டான். உடம்பு முடியல சார், அதான். இவள் தேவையில்லாமல் பொய் சொன்னாள். அவளுக்கு உண்மையாக நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களை வெளியில் சொல்லவும் முடியாது. ஒரு ஓநாய் கனவில் வருகிறது, அதனால் தான் எனக்கு பயமாக இருக்கிறது. அந்த ஓநாய் நிஜ வாழ்க்கையிலும் வருகிறது. அதை பார்த்துத்தான் நான் மயங்கி விட்டேனா என்று எனக்கே தெரியாது. அதுவாக இருக்குமோ என்று மார்க்கிடம் கேட்கவா முடியும்? அவள் அமைதியாக இருந்தாள். அவள் மறைக்கிறாள் என்று தெரிந்து கொண்ட அவன், என்ன காரணம்னு நீ தெளிவா சொல்லிதான் ஆகணும் ஷெர்ரி. அவன் இப்பொழுதெல்லாம் அவளிடத்தில் மிகவும் சகஜமாகவே பேசுகிறான். அவளின் பெயரை சொல்லி அழைப்பது அவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம். திரும்பவும் அவள் தயங்கிக் கொண்டே தன்னுடைய நிலையை அவனிடத்திலிருந்து மறைத்தாள். அவன் முன்பு கைகளை பிசைந்து கொண்டு நிற்பதற்கு அவளுக்கு மிகவும் அபத்தமாக இருந்தது. மார்க் தன்னுடைய சிறுவயதிலிருந்தே நிறைய கதைகளை கேட்டிருக்கிறான். ஓநாய் உலகத்திற்கு சம்பந்தமாக பல கதைகளை அவன் கேட்டிருந்தாலும் அந்த கதைகளில் சில உண்மையும் இருக்கிறது என்று இப்பொழுது புரிந்து கொண்டான். ஒரு லூனா ஆல்பாவை நெருங்கும் பொழுது அவளுக்கு இது போன்ற ஓநாய் கனவுகள் வரும் என்பது அவனுக்கு சொல்லப்பட்ட கதை. இவளுக்கும் அப்படி ஏதாவது கனவு வந்திருக்குமோ? ஆதலால் தான் இவள் தேவையில்லாமல் பயந்து கொள்கிறாளோ என்றெல்லாம் கன நேரத்தில் யோசித்தவன் அவன் மனதில் இருந்த கேள்வியை அவளிடத்தில் கேட்டான். கனவு கண்டையா? இல்ல சார், வேலை நேரத்தில் அப்படியெல்லாம் கிடையாது. அவன் கேட்ட கேள்வியை அவள் மிகவும் தவறாக புரிந்து கொண்டாள் என்று அவன் புரிந்து கொண்டான். நான் அப்படி கேட்கல, நைட்ல ஏதாவது நிறைய கெட்ட கனவுகள் வருதான்னு கேட்டேன். எப்படி பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி பேசுறாரு? ஒருவேளை ஹாஸ்டல்ல இருக்கிற பொண்ணுங்க சொல்லியிருப்பாங்களோ? எதுவா இருந்தா என்ன, நாம் அவர்கிட்ட கேட்க வேண்டியதை கேட்டரலாம். ஆம், அவனிடத்தில் கேட்பதற்கு அவளுக்கு ஒரு கேள்வி இருந்தது. அவள் கனவுகளை பற்றி கேட்கவில்லை. சார், என்ன வேலை விட்டு தூக்கிட மாட்டீங்களே? அப்படி அவள் கேட்கும் பொழுது அவளுடைய முகத்தை பார்த்த அவனுக்கு மிகவும் பாவமாக இருந்தது. உன்னை விரட்டி விட்டுட்டு நான் என்னடா பண்ணுவேன் என்று மனதில் அவன் நினைத்தாலும் அதை வெளியில் சொல்லாமல் மிகவும் மெல்லியதாக சிரித்தான். அந்த சிரிப்பு கூட அவளை காயப்படுத்தி விடுமோ என்று அதை கட்டுப்படுத்தி கொண்டான். தன் வேலையை பற்றி கேள்வி கேட்டுவிட்டு உடல் நடுங்கும்படியாக அவள் துடிதுடித்தபடி நின்று கொண்டிருந்தாள்.
மயக்கம் போட்டு விழுகிறதுக்காகலாம் யாரையும் நான் வேலையை விட்டெல்லாம் துரத்த மாட்டேன். உனக்கு என்ன பிரச்சனைன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதை என்னால் சால்வ் பண்ண முடியுமோன்னு எனக்கு தோணுது. சொல்லு, கனவு ஏதாவது கண்டையா? எப்படி இவருக்கு கனவை பற்றி சரியே தெரியுது? கண்டிப்பாக பொண்ணுங்க சொல்லியிருக்கணும். இல்லைன்னா எப்படி இவர் கனவை பற்றியே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு? சார், அது ஏதோ கெட்ட கனவு சார், விடுங்க. அப்போ ஏதோ கனவு இருக்கு. ஹாஸ்டலில் இருக்கிற பொண்ணுங்க சொன்னாங்களா சார்? ஹேய், நான் உன்னை ஸ்பை பண்ணுறேன்னு நினச்சிட்டியா? இந்த மாதிரி மயங்கி விழுகிறவங்களுக்கு நான் கேட்ட சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். நீ ஹாஸ்டலில் என்ன பண்ணுறேன்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்போ ஏதோ கெட்ட கனவு இருக்கு. ஆமாங்க சார். மார்க் தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்தான். அடிமேல் அடி வைத்து நடந்து மிகவும் பொறுமையாக, அவள் பயப்படாத விதமாக அவளை நெருங்கி நின்றான். என்கிட்ட ஒரு ரெமடி இருக்கு, அதை பண்ணிட்டோம்னா இனிமேல் உனக்கு கெட்ட கனவே வராது. அவள் துடிதுடிக்கும் விழிகளுடன் அவனை பார்த்தாள். ஷெர்ரியின் பக்கத்தில் இவ்வளவு அருகில் நிற்கும் பொழுது காட்டு மலையை போன்ற அவளுடைய வாசமும் அவளுடைய ஓனாய் ஜீவனும் காந்தமாக அவனை இழுத்தது. அவனை கட்டுப்படுத்திக் கொள்வதே பெரும்பாடாக இருந்த நிலையில் அவன் அவளுக்கு தேவையான விஷயத்தை செய்து தருகிறேன் என்று வாக்கு கொடுத்து கொண்டிருந்தான். அவளும் அவனுடைய வாசத்தை உணர்ந்தாள். அந்த வாசத்தை அவள் வழக்கம் போல ஏதோ வாசனை திரவியத்தின் நறுமணம் என்றே நினைத்து கொண்டாள். ஆனால் அவனிடம் தன்னை இழுக்கும் சக்தி இருக்கிறது என்று அவளுக்கு தெரிந்தது. அந்த சக்தி என்னவென்று வகை காண முடியவில்லை. அதை கற்பனை என்று வகைப்படுத்தி கொண்டாள். வாழ்க்கையில் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்முடைய கற்பனை என்று ஒதுக்கி விடுவது மிகவும் சுலபமான அற்புதமான ஒரு வழியாகும். ஷெர்ரியை ஆழமாக பார்த்தவன் அவளுடைய கரங்களை தன் கரங்களால் பிடித்தான். இதை அவள் எதிர்பார்க்கவில்லை. சார், எதுவும் தப்பா பண்ணாதீங்க சார். இந்த வார்த்தைகளை உதிர்த்த அவளுடைய இதழ்களை அவன் கூர்மையாக பார்த்தான். ஷெர்ரியின் இதழ்கள் குவிந்து வார்த்தைகள் அழகாக வெளியே வருவதை பார்க்காமல் தவிர்க்க முடியவில்லை. நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன். ஒரு ரெமெடி இருக்குன்னு சொன்னேன்ல, அதை தான் பண்ண போறேன். உன்னோட கையை தவிர நான் வேற எங்கேயுமே தொடமாட்டேன். ஓகே சார், கண்ணை முடிக்கோ சொல்லிவிட்டு அவனும் தன் கண்களை மூடிக்கொண்டான். அதன் பிறகுதான் ஷெர்ரி தன் இமைகளை மூடினாள். சற்று நேரத்திற்கு முன்பு மார்க் ஷெர்ரியின் ஓனாய் ஜீவனை உணர முனைந்தான். அது முடியாமல் போனது. அதற்குள் ஷெர்ரி எழுந்து விட்டாள். இப்பொழுது அவள் கரத்தை பற்றி இருப்பதால் ஓனாய் ஜீவனை உணர்வது மிகவும் சுலபமான ஒரு வேலையாகவே இருக்கும். அவள் ஓனாய் ஜீவனை உணர்வது அவனுக்கு மிகப்பெரிய வேலையாக இருந்தது. ஒவ்வொரு முறை மார்க் கவனத்தை குவிக்கும் பொழுதும் கவனம் சிதறிக்கொண்டே இருந்தது. அவன் கஷ்டப்பட்டு கவனத்தை குவித்த பொழுது, சார் முடிஞ்சுதா சார், நான் போகட்டுமா என்று அவள் இடையூறு செய்தாள். ஷெர்ரி, பேசாமரு, கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கான்ல. என்ன கான்சென்ட்ரேட் பண்றாரு? எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கலாம். மார்க் ஒரு வழியாக மனத்திரையில் அவள் ஓனாய் ஜீவனை பார்த்து விட்டான். ஆனால் அதை நெருங்க முடியவில்லை. இரண்டு ஓநாய்களுக்கும் மத்தியில் பனித்திரை போன்ற சுவர் இடையூறாக இருந்தது. அவன் அதை கடக்க எவ்வளவோ முயற்சி செய்தான். அது முடியாது என்று தெரிந்தபோது எண்ணத்தின் வழியாக அவளை குணப்படுத்தலாம் என்று நினைத்தான். அவள் ஓனாய் ஜீவனை தன் ஓனாய் ஜீவனால் முடிந்த அளவு உணர்ந்தான். உணர்ந்தவனுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புலப்பட்டது. ஷெர்ரி தன் வாழ்நாளில் தன் ஓனாய் ஜீவனை உணரவோ அல்லது பயன்படுத்தவோ கிடையாது. ஷெர்ரியின் ஓனாய் ஜீவனை அமைதியாக இருக்கும்படி இவன் மனதாலேயே கட்டளையிட்டு விட்டு தன் ஓனாய்க்கும் அதே கட்டளையே இட்டான். ஷெர்ரி பார்த்து பயந்து கொண்டிருப்பது அவனுடைய ஓனாய்தான் என்று அவனுக்கு தெரியாமல் இருந்தால்தான் ஆச்சரியம். ஏனென்றால் அவனுடைய ஓனாய்தான் நாலா பக்கமும் வெறித்தனமாக அலைந்து கொண்டிருக்கிறதே. ஷெர்ரிதான் அவனுடைய துணை என்று தெரிந்த பிற்பாடும் கூட அது அவனுக்கு அடங்காமல் தான் இருந்தது. அதன் விளைவே ஷெர்ரிக்கு வந்த அந்த ஓனாய் கனவுகள். மார்க் தன்னுடைய கரங்களை இப்பொழுது உருகி கொண்டான். அவன் கரங்களை பிரித்ததும் அவள் கண்களை திறந்தாள். முன்பு இருந்ததை விட அவள் மிகவும் புத்துணர்ச்சியுடன் காட்சி கொடுத்தாள். அவளிடம் இல்லாத ஏதோ ஒரு தொலைந்த பாகம் திரும்பவும் அவளுள் பொருத்தப்பட்டதைப் போல உணர்ந்தாள். மார்க்கின் ஓனாய் ஜீவனும் மகிழ்ச்சியிலும் ஆரவாரத்திலும் திளைத்தது. சார், நான் இப்போ ரொம்பவுமே பெட்டரா ஃபீல் பண்றேன். தேங்க்யூ சார். மார்க் மகிழ்ச்சியுடன் தலையசைத்தான். நான் கிளம்பலாமா சார்? சரி, ஒரு நிமிஷம் இரு. நான் இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட கேட்கணும். உன்னோட பாடியில ஏதாவது பெயினை ஃபீல் பண்றியா? உடம்புல இருக்கிற தசையெல்லாம் இருக்கிற மாதிரி, பல்லெல்லாம் வலிக்கிற மாதிரி. கண்டிப்பா நீ அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கணும். அவள் ஆடாமல் அசையாமல் நின்று கொண்டிருந்தாள். அது அவளுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். இல்லைங்க சார், நீங்க சொல்ற மாதிரி என்னோட பாடியில எந்த விதமான பெயினும் கிடையாது. அடிக்கடி கெட்ட கனவு வந்துச்சு. இனிமேல் வராதுன்னு நினைக்கிறேன். வராது. நான் தான் அதுக்கு உண்டான வேலையை பண்ணிட்டேன்ல. என்ன பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா சார்?
இல்ல அத சொல்ல முடியாது. உன்னோட பாடியில பெயின் இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லு. இல்ல சார். இதழ்களில் மிகவும் மெல்லிய நகையை சுமந்தபடியே அவள் பேசினாள். அவள் அவனிடத்தில் பொய்யுரைக்கிறாள் என்பது அவனுக்கு தெரியும். உருமாற்றத்திற்கு அவளுடைய உடம்பு தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை அவன் அறிந்தே வைத்திருந்தான். இருந்தாலும் அவளை மேலும் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. இந்த அளவு அவளுக்கு உதவியதே போதும் என்று அவன் நினைத்தான். சரி, முடிஞ்சா ஒர்க்கை கன்டினியூ பண்ணு, இல்லைன்னா ஹாஸ்டலுக்கு போ. என்னால ஒர்க் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சார். முடியலன்னா ஹாஸ்டல் போறேன். ஓகே ஷெர்ரி, உனக்கு எப்ப எது தேவைனாலும் என்னை வந்து பாரு. தயங்கியபடியே தலையசைத்து விட்டு ஷெர்ரி வெளியே போனாள்.